நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Season 6 powered by Nurses Instant Coffee, co-presented by VIP Housing and Properties. போன வாரம் வந்து ஒரு பயங்கரமான performance packed ஜோடியை நீங்க பாத்தீங்க. எப்படி இருக்கீங்க டிடி? நல்லா இருக்கே ரோபோ. காஸ்டியூம் எப்படி? கன்றாவியா இருக்கு. இல்ல நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை. இதுல ஒரு சின்ன சேஞ்ச், ஜம்ப் ஒரு 3-4 வாட்டி கண்டினியூஸா பண்ணுங்க. அது ரிப்பீட் போட்டு பாத்து. இப்ப நான் அந்த ஸ்டெப் பண்ணுங்க, 4 வாட்டி ஜம்ப் பண்ணி. அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன இளகிய மனம், அவளுக்கென்ன இளகிய மனம், நிலவுக்கென்ன. என்னது இது அவ்வளோ ரொமான்ஸ்? செம்ம ரேஞ்சில் இருக்கு. சீசன் 5ல மிஸ் ஆனதெல்லாம் இங்க வந்து கொட்டிடுறியா? தொடர்ந்து வரும் நிறைய ஒர்க் பண்ணோம். கீழே பார்த்து ஆடுறீங்க. எக்ஸ்பிரஷன் கண்ணில் தான் தெரியும். மனோஜ் தான் கரெக்ட் பண்றது இல்ல மேம். நீங்க கபான் கரெக்ட் பண்றது இல்ல, நான் வேற ஏதாவது நினைச்சிட போறேன். ஜட்ஜஸ்க்கு வந்து நம்மளுடைய கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப அழகான ஒரு கிளாசிக் ரவுண்டை தான் நாங்கள் தீமா சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பாடல்களுக்கு வந்து நம்மளுடைய ஜோடிஸ் எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சினிமா, தமிழ் சினிமா ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து 1969 வரைக்கும் வெளிவந்த படங்கள்ல பாடல்களுக்கு ரொம்ப அழகா அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு மிச்சம் இருக்கிற 5 ஜோடிகள் ஆட போறாங்க. ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ டான்ஸ் ಮಾಡ್ತೀನೋ ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ನಡುಕ್ತಾ ಇದೆ. ಕನ್ನಡ ವರಾது, ಸಾರಿ சார். நமக்கு எதுவுமே வராது, நான் ஆங்கரா இல்லையா? என்ன சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் வெக்க பண்ணணும். எல்லாருமா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்னது எல்லாரும் ரெடி டிடி. நான் வெக்கப்பட்டா எல்லாம் துக்கப்படுவீங்க. ரெடி 1 2 3 4. Slow bird, takadimita. ஜாஸ்தி கேர்ள்ஸ் வெக்கப்படுறாங்களா பாய்ஸ் வெக்கப்படுறாங்களா? ஐயோ, நான் ரெண்டுலயும் சேர்த்து இல்ல, அதனால என்ன டக்குன்னு கேட்டா எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. நாணமோ இன்னும் நாணமோ, இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ. ஜட்ஜ் பா, இதுக்கு நான் இல்ல. ஜட்ஜ் ஜம்புலிங்க நீங்களா மட்டும் தான் மேம் இருக்க முடியும். நாணமோ. ஜட்ஜஸ் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். இது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான தருணம், பெருமையான தருணம், வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம். கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அம்மா எங்க கூட இருந்து ஒவ்வொரு டான்ஸ் பார்த்து அவங்க மனம் நெகிழ்ந்து ஒவ்வொரு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி. பல முகங்கள் திரையில் வந்து செல்ல
எவர் நினைவிலும் அழியா வண்ணம் பெற்றது இவரது திருமுகம். திரையுலகில் தன் நடிப்பிற்கென தனி பாணி கொண்டு மக்களின் அபிமானங்களை சம்பாதித்த ஓர் வெற்றி சித்திரம். இவர் கொஞ்சி பேசும் தமிழ் மொழியின் அழகு இன்னிசை விட்டமைக்கும். இவரது குணவதி பிம்பமும் முக அபிநயமும் பரிவும் பாசமும் பார்வையும் பரிபக்குவமும் உடல் மொழியும் செம்மொழியும் காலத்தால் அழிக்க இயலாத கல்வெட்டுக்கள். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். காலங்கள் எத்தனை கடந்தாலும் பல இதயங்களில் சஞ்சாரம் செய்யும் இவரது முகம் வசீகரமானது. எந்த காலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் சுண்டி இழுக்கும் இவரது நயனங்களும் திரையில் இவர் குறும்பிற்கு கிடைத்த குதூகலமும் ஒயிலும் ஒய்யாரமும் நளினமும் நாணமும் கனிவும் காதலும் என்றென்றும் பரவசமளிக்கும். அவள் நினைவாலே என் காலம் செல்லும். காலங்கள் கடந்து செல்ல புகழும் கரைந்துவிடும் என்ற நியதியை மாற்றி அமைத்த ஓர் வாழும் காவியம். Thank you once again for joining us, ma'am. It's an honor for us. நம்மளோட அடுத்த ஜட்ஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். Very happy, very honored to welcome the ever gorgeous Ramya Krishnan. வானத்து பொய்கையிலே பூத்திருக்கும் வட்ட நிலா அழகு, கோடையிலே கொட்டி கவிழ்க்கும் கொள்ளை மழை அழகு, புதிதாய் பிரசவித்த மழலையின் பூஞ்சிரிப்பு அழகு, பூக்களிலே சேர்ந்திருக்கும் தேன் கூட்டம் அழகு. இந்த மொத்த அழகும் ஒருங்கே குவிந்த உயிருள்ள சிற்பம்தான் இவர். பூக்களுக்கு இவர் மீது கோபம். அனைத்து பூக்களின் பண்புகளையும் தன்னுள் ஒரு சேர அடக்கியிருப்பதா. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிடி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. தீர்ப்புகளின் தீர்க்கதரசி. எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆனு வாயை திறந்து பார்த்துட்டு இருந்தேன். அன்னையுள்ளம் கொண்ட ஓர் அன்பு தேவதை. மொத்தத்தில் இந்த ஜோடி சீசன் ஆணிவே ரம்யா கிருஷ்ணன். Thank you so much once again for joining us, ma'am. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Jodi Season 6, powered by Narasu's Instant Coffee, co-presented by VIP Housing and Properties. நம்மளுடைய இந்த ஜோடி கிளாசிக் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து ஆட போறாங்க நம்ம பிங்கா ரொம்ப மிட்டாயா. ஹே ஹாய் டாட். ஹாய் பாட். சி மாட். ஓகே சோ ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்துல உட்காராதீங்க. ஹேர் ஸ்டைல் கன்ஃபியூஸ் ஆகுது. எவ்வளவு வாட்டி I shall tell you. ஓகே Oh no please show the beauty. Okay so அடுத்ததா வந்து ஆட போறாங்க. Let's welcome Prasad and Anand.
ஓகே ஸோ ரெண்டு பேரும் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க இன்னைக்கு ஜோடியில் ஆட? ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கோம். ஏன்னா ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் 2 பேருமே பெரிய ஜட்ஜஸ். நாங்கள் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி அம்மாவை பார்ப்போம் அப்படின்னு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய இது நிறையா இருக்குது. ஏன்னா இது பழைய காலத்து ரவுண்ட் இல்லையா, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் பிரசாத் அவர்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட தயாராக இருக்கீங்களா? டென்ஷனாக இருக்கா? ஆமாம், டென்ஷனாக இருக்குது. பட் ஆடிடுவீங்க. ஆமாம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். டூ இட். வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே சிந்தனை விருந்தாகி தீரிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திரங்களாலே தந்திரவலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா. எத்தனை நாள் தான் இந்த ஃபோட்டோ வச்சே பாட்டு பாடிட்டு இருப்பேன்? லெட்டர் படி, போய் உன் காதில் சொல்லு. அத்தா என்னத்தா அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அத்தா என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி. மனசுல இவ்ளோ காதல் வச்சுக்கிட்டு நீ எப்பதான் சொல்ல போற? காலத்தின் கட்டாயம் என்னவோ அதுவே நடக்கட்டும். கவிகளும் கண் பாடுதே, கண்களும் கவி பாடுதே, கண்ணே கண்களும் கவி பாடுதே. உன்னாசையால் காலமெல்லாம் இன்ப காதல் மேவும் நீதியோடும். அவர்தான் கூச்ச சுபாவம். நீயாவது சொல்லண்டி. நான் ஏன் சொல்லணும்? அவரே சொல்லட்டும். கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா? என்ன பாஸ் இப்படி பேசுறீங்க? காதில் சொல்லு. ஜாலிலை தாலி கட்டினா ஜாலிலை, ஜாலிலை ஜாலிலை தம்பதியானா ஜாலிலை, ஜாலிலை ஜாலிலை தாலி கட்டினா ஜாலிலை, ஜாலிலை ஜாலிலை தம்பதியானா ஜாலிலை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். நானும் உங்ககிட்ட ஒன்று. நீங்களுமா? இல்ல நீங்க முதல்ல கொடுங்க. நீங்க கொடுங்க. இல்ல நீங்க கொடுங்களேன். நீங்க கொடுங்க. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. என்னாச்சு? என்ன உன் காதல் ஏத்துக்கிட்டாளா? எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதிகமாக ஈகோ இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, அதிகமாக கூச்சம் இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. பிரசாத் அவர்களே, ஆனந்தி அவர்களே, நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஆடி இருக்கீங்கன்னு முதல்ல நம்ம ரம்யா மேம் கிட்ட கேட்டலாம். மேம் சொல்லுங்க.
You looking nice together. Anandi are looking very pretty. Dance நல்லா இருந்துச்சு. And நாகேந்திர பிரசாத் சொல்லவே வேணாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஆக்சுவலாக இதை கான்செப்ட் எப்படி ரெடி பண்ணணும் கான்செப்ட் இருந்தாங்க. எனக்கு வேறு அந்த டான்ஸு சரி ஓகே டான்ஸ் அப்புறம் கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணுவோம். ஐயோ நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறது, காலங்காத்தால் 4 மணிக்கு பீச் போய் உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அந்த மாதிரி சும்மா நார்மலாக இல்லாமல் சரி ஈகோ அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஷைனஸ் இதை பற்றி நான். கான்செப்ட் வாஸ் வெரி நைஸ். பட் பாய்ஸ் கொஞ்சம் கோஆர்டினேஷன் மிஸ் ஆச்சு. ஆச்சுல்ல? எந்தோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹியூமன்ஸ் மேக் எரர். I also do. But very nice, on the whole nice, cute. நல்லா இருந்துச்சு. Very nice. But பிரசாத் அவர்களே, இந்த ஈகோ இருந்தாலும் போய்டும், கூச்ச சுபா இருந்தாலும் போய்டும் காதல் நம்மள விட்டு அப்படினா எப்படி இருக்கணும் டிடி? இல்ல அததான் கேக்க ரெண்டுத்துக்கும் நடுவுல எப்படி? அதான் என்னமோ இவரோட சொந்த கதை மாதிரி இருக்கே. இவர் கூச்ச சுபாவமா இல்ல ஈகோ சுபாவமா? கண்டிப்பா கிடையாது. ரொம்ப ஈகோ வந்தா யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப ஷையா இருந்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சிம்பிளா தான் நினைச்சேன். ஆக்சுவலா எனக்கு எதுவுமே இல்ல. ஓகே நார்மலா இருக்கணும். அப்ப நார்மலா இப்போ என்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதனாலேயே ஒரு ஓவர் ப்ரெஷராக இருக்கிறதுனால அந்த இதுதான் ஜாஸ்தி இருக்குது. பட் எனிவே அதெல்லாம் எடுத்து ஐ திங்க் திஸ் இஸ் த லவ்லி சான்ஸ் ஃபார் மீ டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து இவங்களோட நானும் இந்த இதை வந்து நல்லா காமிக்கணுன்றது ஒரு இது. எக்ஸ்பெக்டிங் மோர் அண்ட் மோர் ஃப்ரம் யூ ஃபார் ஷுவர். ஏன்னா ஷூட்டிங் போயிருக்கேன், ஆடிருக்கேன், ஜட்ஜாக உட்காந்து ரொம்ப ஈஸி ஜட்ஜ் எப்படி பண்ணுறது. பட் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் த்ரில். ஈஸிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும். ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த கைண்ட் ஆஃப் ஃபீல்ட் திஸ் கைண்ட் ஆஃப் த்ரில் இஸ் ரியலி சேலஞ்சிங். ஐ லவ். ஐ திங்க் நான் இன்னும் நல்லா பண்ணுவேன். கண்டிப்பா இட்ஸ் மோர் எக்ஸைட்டிங் ஃபார் அஸ் தென். Well, I'll prove it, I think so. Thank you so much. தேவமா நீங்க சொல்லுங்க. 2 பேருமே நல்லா பண்ணாங்க. கடைசியில் பாவம் அவங்க 2 பேரும் கல்யாணம் அதுக்கப்புறம் அவர் பாவமாக நிற்கிறாரு. அது ஒரு மாதிரி பரிதாபமாக இருந்தது. மேம் நீங்கள் சூப்பர் ஸ்டார். எனக்கு ஆக்சுவலாக இது நிறைய வாட்டி கேட்கணும்னு நினைப்பேன். அந்த காலத்தில் நல்ல ஃப்ரேம் வச்சு ஃபஸ்ட்டு அந்த மியூசிக்கோட நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுவீங்க இல்லையா, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அந்த மியூசிக் அந்த மாதிரி பண்ணுறது அது வந்து ஆக்சுவலாக அது டைரக்டரா இல்லாட்டி கோரியோகிராஃப் சொல்லி கொடுத்ததா? அது நேச்சுரலாக நாங்கள் எங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்லும் போதே ஒரு மாதிரி இமேஜினேஷன் வரும். இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும், அந்த சீன் அங்கே கொடுக்குறாங்க செட்டில் அந்த இது, அப்போ அப்படி பண்ணணும், அப்படி பேசணும், அப்படி அப்படின்றது அப்போவே வந்துடும் எங்களுக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு அந்த சாங் இருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் மேம். நிஜமாவே ஒன்லி ஃபேஸ் சூப்பரா. அதை விட நீங்க சூப்பரா வெக்கப்படுவீங்களே மேம். அந்த காலத்துல எப்படி அப்படி வெக்கப்படுறீங்க தெரியல. கூப்பிட்டு இப்ப பாருங்க யாரையாவது நீங்களே ஒரு மௌனிகா கூப்பிடலாம். வாமா மோனிகா வாமா. எப்படிமா வெக்கப்படுறது? இப்ப இவங்க வெக்கப்பட்டே தான் வர்றாங்க. என்னது இது? வெக்கப்பட்டு நிக்கறாங்க. ஐயோ தண்ணி குடி. ஆடாம வெக்கப்படுங்க. என்ன கோவமா வெக்கமா இது? நீங்க வெக்கப்படுங்க. ஐயப்பா நாங்க எல்லாம் சேர்ந்து துக்கப்படுறோம். நீங்க வெக்கமே பட வேணாம். ரொம்ப நன்றி. ஏன் இந்த காலத்து பொண்ணு நல்லா இல்லையா? இருமா ஏன் வெக்கப்பட மாட்டேங்கிறீங்க? நான் வெக்கப்பட்டோம். கடைசில இந்த வெக்கம் பார்க்கலாம். அந்த வெக்கம் பாருங்க. இப்ப அம்மா எங்களுக்காக ஒரு வெக்கப்பட்டு ஒரு இருக்கிற गर्ल्स எல்லாரும் வெக்கப்படணும். எல்லாருமா சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ் கூட. டப்பு டப்பு டப்புன்னு வெக்கப்படுங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. ரெடி 1 2 3. வெட்டிக்கின போது வெக்கப்படுற. நெக்ஸ்ட் மேம். நெக்ஸ்ட் கட்டிங் வெக்கம். கட்டிங் வெக்கம். ஓகே நெக்ஸ்ட் ஷில்பா. நரம்பு தளர்ச்சி போல. நெக்ஸ்ட் ஆனந்தி. ஐ see. நெக்ஸ்ட் மோனிகா. மோனிகா கம் ஆன். கோவப்படாம மூஞ்சிய மூடிட்டா என்னத்த பாக்குறது நாங்க? என்னது இது? நெக்ஸ்ட் இவங்க. So cute. கியூட்டா பண்ணுச்சு. நெக்ஸ்ட்
Next is Sandhya. Next is Vekka. எது வருதோ அது ஓகே. அவளை பார்த்து வெக்கப்பட. ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப மோசம். எனக்கு பயமா இருக்குது. Next சிவானி. நெக்ஸ்ட் சிவானி வெக்கோ. எனக்குள்ள வாடா. ஐயோ. ஐயோ வெக்கப்பட சொல்றதுக்கு வெக்க. டிடி. எல்லாரும் பண்ணியாச்சு டிடி. நான் வெக்கப்பட்டா எல்லாம் துக்கப்படுவீங்க. பரவாயில்ல நாங்க ரெடி 1 2 3 4. ஊர்வசியும் இவள் தானோ ரம்பை தானோ ரதி தானோ பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ. வெக்கப்படனா எப்படி வெக்கப்படணும் மேம் காவிப்பாங்க. அம்மா ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ். only one. ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். எல்லாரும் ப்ளீஸ் சொல்லுங்க. ப்ளீஸ். சரி 1 2 3 5. ஓகே 1 1 நானே பண்ணிக்கிறேன். இல்ல 1 இல்ல வேணாம். மேம் சிரிக்காதீங்க மேம். வெக்கம் மேம். 1 2 கோ. ஐயோ படையப்பா மூச்சு நின்னு போச்சு. இத பார்த்ததுக்கு அப்புறம் யார் பெஸ்டா பண்ணாங்க இங்க வெக்கப்பட்டதுல இந்த பிள்ளைங்கள்ல? அவுட் ஆஃப் தி 10 மேம். அந்த கட்டிங் லாஸ்ட். சூப்பர். ஓகே சோ உங்களுக்கு வந்து இதனால ஒரு காம்பினேஷன் தெரியல, உங்களுக்காக ஒரு ரெட் கலர் Chevrolet Spark கார் போஸ்டர் பரிசாக தரப்படும். ஓகே ஆல் வெரி பெஸ்ட். ஓகே thank you so much ladies and please take your seat. இப்போ வந்துட்டு லாட் எடுத்துடலாம். சானந்தி நீங்க பிக் பண்ணிடுறீங்களா? Hey JO6. உங்களுக்கு ஃபேவரட் நம்பரா? நான் இப்போ பெர்ஃபார்ம் பண்றது 6th. இப்போ நாங்க பெர்ஃபார்ம் பண்றது 6. அவ்வளவு கால்குலேட்டிவா இருக்காங்க. வெரி குட். ஓகே நாங்க வெச்சுக்கோங்க இத. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much and please take your seat. வெல் ரொம்ப ஜாலியா எங்களுடைய ஜோடி போய்கிட்டு இருக்க. இன்னும் நிறைய டான்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். இது ஜோடி சீசன் 6 powered by Narasu's Instant Coffee co-presented by VIP Housing and Property. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Jodi Season 6 powered by Narasu's Instant Coffee co-presented by VIP Housing and Properties. So அடுத்ததா இந்த மேடையில வந்து ஆட போறது பாத்தீங்கன்னா பிளிங்னு ப்ளூல இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ராஜா and Shivani. ஹாய். ஸோ ஜட்ஜஸ்க்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இந்த ராஜா கொரியோகிராஃபர், டான்சர் அண்ட் ஷிவானி ஆக்ட்ரஸ். ரொம்ப பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த ஜோடியை கலக்க போறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்க போன வாரமே. கரெக்டா? ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு? நல்லா பண்ணியிருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா.
நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆடு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆடு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போரடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே தங்கமே உன்னை கண்டதும் என்போம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா போக்கிரி ராஜா போதுமே தாஜா உங்களை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. சித்திரப்பட்டு சேலை கண்டு உனக்கு தெரியுமா? நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? சம்பளம் மட்டும் சந்தன தொட்டும் சம்மதப்பட்டுக்கணும். சம்பளம் மட்டும் சந்தன பொட்டும் சம்பதப்பட்டுக்கணும். தாளமும் தட்டி மேடமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும். குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே தங்கமே உன்னை கண்டதும் என்பம் பொங்குது தன்னாலே. ஐ பழைய இரும்பு சாமா ஈயம்பு தாளைக்கு பேருச்சம்பளம். ஹே மிஸ்டர், என்ன திமிரா? ஒன்னு போட்டேனா? உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா? உதவிக்கு வரலாமா? கண்ணாலே வார்த்தை சொன்னாலும் போதும் முன்னாலே வருவேனே. ஹோய் கல்யாண தேரி உல்லாச ஊரில் ஊர்வலம் வருவேனே. இந்த அத்தானை பார்த்து மாமா என்றாலும் துடிப்பேனே. அந்த வேலை போனதில் இந்த சேவையில் காலத்தை கழிப்பேனே. ஹோய் ஓஹோ உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா? உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? ஹோய் சந்தேகம் தானா? அது சரி, நம்ம ரசிகர்களுக்காக ஒரு இனிமையான தித்திக்கும் தமிழ் பாட்டு பாடுவோமா? ஓ, பாடுவோமே. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிகாருங்க. நல்ல பாட்டு பாடிக்குவாரம் பாடிறாருங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிகாருங்க. நல்ல பாட்டு பாடிக்கும் வாரம் பாடிறானுங்க. தமுக்கடி பண்டியாரோ தமுக்கடி பங்காயாரோ தமுக்கடி பண்டியாரோ தமுக்கடி பங்காயாரோ. ராஜா அண்ட் சிவானி, சோ எப்படி ஆடி இருக்கீங்க? உங்களுடைய கான்செப்ட் எப்படி புரிஞ்சிருக்காங்க நம்மளுடைய ஜட்ஜஸ்? பார்க்கலாமா? ஓகே, சோ ரம்யா மேம் சொல்லுங்க. சிவானி என்னாச்சு? காலு அடிபட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஓகே, பரவாயில்ல. ஃப்ராக்சரா? ஃப்ராக்சரா எவ்வளோ நாள் ஆச்சு? 3 months மேலே ஆயிடுச்சு. பட் போன் இன்னும் ஹீல் ஆகலை, அவ்வளோதான். மற்றதெல்லாம் ஓகே. பட் நான் அந்த கால் கட்டிக்கிட்டு நீங்கள் நொண்டச்சே நான் நினச்சேன் ஏதோ ஓபி தான் அடிக்க போகிறீங்க சும்மா. பட் இன்ஃபேக்ட் ஐ வுட் சே ஒரு காலில் தான் நீங்கள் ஆடினீங்க. ஆனால் அதை ஒரு காலில் ஆடின மாதிரியே தெரியாமல் ஆடினீங்க. வெரி குட், தேங்க்யூ. வெரி நைஸ். அண்ட் அந்த
இன்கன்வீனியன்ஸ், அந்த வலி கிலி எதுவுமே ஃபேஸில் தெரியல. நீங்கள் காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னாலே வழியே இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லா மேனேஜ் பண்ணீங்க. வெரி நைஸ். தேங்க்யூ மேம். And Raja, at the same time, you too, very nice. Thank you. Good. Thank you. Nice performance. Thank you so much. Pleasant and nice. Thank you. But Anna, next performances hopefully it should get better, yeah? இப்படியே மேனேஜ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் எல்லாம். பண்றோம். Okay, all the best. Thank you. So, இது பிக் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது क्वेश्चन இருக்கா உங்களுக்கு தேவி அம்மா கிட்ட கேட்க? எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்கட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். என்னோட ஃபேவரட் அவங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுமா. பாவம் ஒரே காலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடினா இல்லையா? தெரியவே இல்லை, நாம் கவனிச்சதுனால தெரியுது. 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக ஆடினாங்க. தேங்க்யூம்மா. ஓகே சரி, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து உங்களுடைய நம்பர் என்னன்னு செலக்ட் பண்ணிடலாமா? JO8. 8. ஸோ சூப்பரான ஒரு நம்பர் எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலி 8 வந்து ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். தூக்குனா வந்து அப்படியே எங்கேயோ கொண்டு போயிடுமா, பட் அமுக்கினா ஒரேடியா போட்டு அமுக்கிடுமா, கண்ணம்மா பேட்ட அளவுக்கு அடக்கமா. பட் உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ஏற்றமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ அடுத்ததா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். பட் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓரிரு வார்த்தைகள் வந்து தேவி அம்மாவோட பேசணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அம்மா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். உங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர். எல்லாரும் நினச்சாங்க, அப்படி யாராவது கேட்டால் வந்து நினைப்பாங்க பொண்ணு வந்து நடிக்கலாம் விட மாட்டாங்க. பட் உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணதே, கலையில் ரொம்ப ஆர்வமே உங்கள் அப்பாவுக்கு தானாமே, அப்படியா? இல்லை, எனக்கு சினிமாவுக்கு வரணும்னு ஆசை கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப இஷ்டம் நான் சினிமாவுக்கு வரணும்னு. ஸ்கூலில் பார்த்துட்டு என்னை வந்து கேட்டாங்க. மகாகவி காளிதாசன் சொல்லிட்டு ஒரு படம், கன்னடா படம். கரெக்டா? 1955 ஆமாது, இஃப் ஐம் நாட் ராங். 55 57 அந்த கல்யாண பரிசுக்கும் அதுக்கு கொஞ்சம் கேப், அவ்வளோதான். அப்போ வந்து எனக்கு இஷ்டம் இல்லை, நான் நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும்னு இஷ்டப்பட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தானாக சான்ஸ் தேடிக்கிட்டு வந்திருக்கு, ஒரு படம் ஆக்ட் பண்ணிவிட, அதுக்கப்புறம் நீ படிக்கலான்னு சொன்னாங்க. சரி, எங்கள் அம்மா எது சொன்னாலும் நான் நோன்னு சொல்லவே மாட்டேன் எதுவுமே. என் கல்யாண விஷயத்தில் எங்கள் அம்மா எந்த மாப்பிள்ளை காமிச்சாங்களோ அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நோ அப்படின்ற வார்த்தையே கிடையாது எங்கள் அம்மா கிட்ட. ஸோ அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒத்துக்கிட்டேன். அந்த படம் நேஷ்னல் அவார்டு வந்துருச்சு. அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளே எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்துக்கு போடணுன்னு அவர் இஷ்டப்பட்டார். சரி, அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்து எல்லா படமும் ஒத்துக்கிட்டு நிறைய பேர் புகழும் வரணும், நிறைய படம் வந்துச்சுன்னா தானம் தர்மம் எல்லாம் பண்ணலாம், அதனால் ஒத்துக்கிட்டு நீ வந்து ஒன்று ப்ரூவ் பண்ண அப்படின்னாங்க. அப்புறம் தான் நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம நல்ல பேர் வாங்கணும். சினிமான்னா அப்போ எல்லாம் ரொம்ப கெட்ட பேர், சினிமாவுக்கு சேர்றாங்க அப்படின்னாலே ஒரு கெட்ட பேர் இருக்கும். ஆனால் அந்த கெட்ட பேர் இல்லாமல் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏதோ கடவுள் தெய்வம், எம்ஜிஆர் தெய்வம், அவரால் தான் இன்றைக்கி சரோஜதேவி எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி எங்கே போனாலும் உங்களை பார்த்து எம்ஜிஆர் பார்த்த மாதிரி ஆகும்னு சொல்கிறாங்களே, அது ஒரு உண்மையிலே ஒரு கடவுளுடைய அனுகிரகம்னு சொல்லலாம். ஸோ ஏதோ இன்றைக்கி நீங்கள்லாம் கூப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தமிழ்நாட்டிலே ஒரு மித்து இருக்கு, கன்னடிகாஸ் வந்து தமிழ் பேசினா அது ரொம்ப அன்போடையும் ஒரு மதிப்போடையுமே அதை ஏற்று போனாங்க எல்லாருமே. அதே மாதிரி அதே அன்பும் அதே மரியாதையும் மதிப்பும் உங்க மேல என்னைக்கும் எங்களுக்கு இருக்கு. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ஒன்ஸ் அகேன் ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நாம பேசலாம். ஸோ அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். இது ஜோடி சீசன் 6 பவர்ட் பை நரசூஸ் இன்ஸ்டன்ட் காஃபி, co-presented by VIP Housing and Properties. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
106 powered by Narasu's Instant Coffee co-presented by VIP Housing and Properties. ஜோடி இட்ஸ் a beautiful-ஆ ஒரு மிட்டாய் மாதிரி உட்கார்ந்திருக்கிற ஜோடி. Let's welcome Gabby and Rafiq. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதினேன். மேக்ஸ் எப்படி இருந்தது? கஷ்டமா இருந்தது. ஷோ அதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்திக்கிட்ட அப்படிங்கறல வேணாமா? உங்க எக்ஸாம்பா? ஸ்டெப்லாம் மறந்து போதுக்கா. அப்படியா? நோ, ஏதாவது ஒன்னாவது நம்ம உருப்படியா பண்ணுவோம். ஓகே, அதனால டென்ஷன் ஆக வேணாம். ரெண்டு பேரும் வந்துட்டு நீங்க ஜோடியில் ஆடி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி. பட் வந்து அப்போ வந்து the worst behavior பண்ணாங்க. ஒரு ஆம்பளை பையனோட உங்களை ஆட விட்டுட்டாங்க. யூ நோ, ஐ நோ இட் இஸ் வெரி disgraceful of us. பட் இந்த வாட்டி வந்து அழகான ஒரு ஜோடி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அழகா அது உங்களோட டான்ஸ்ல தெரியணும்னு நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? சூப்பரா. சூப்பராவா? நீங்க? எக்ஸலென்ட்க்கா. எக்ஸலென்ட். அப்ப அதுக்கு மேல ஏதாவது இருக்கா? அவுட்ஸ்டாண்டிங். பின்றையா சொல்லணுமா? வேணாமா, போதும். இப்படியே லெங்தா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் சம்பளத்துல கை வச்சிருவாங்க. ப்ளீஸ் நல்லபடியா இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். எங்க இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? எப்படி மறப்பேன் நம்ம கல்யாண நாள? என்ன அந்த போட்டோவையே பார்த்துட்டு இருக்கீங்க? நாம சந்திச்ச நாள தான் மறக்க முடியுமா, இல்ல இந்த போட்டோ எடுத்த நாள தான் மறந்துட முடியுமா? எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே, எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே. பார்வையினால் ஒட்டுறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா, கையை தொட்டு பேச மட்டும் கடை போடலாமா, ஏமா 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 ஏமா. கட்டுப்பாட்டு மீறாமே கட்டுதிட்ட மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரை. கட்டுப்பாட்டு மீறாமே கட்டுதிட்ட மாறாமே காத்திருக்க வேணும் கொஞ்ச காலம் வரை. பிறகு கல்யாணம் ஆகிவிட்டா ஏது தடை ஏது தடை. மாமா 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 அம்மா அம்மா எனக்கு புது சட்டை வாங்கி கொடுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா எனக்கும் வாங்கித்தாங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா எனக்கும் வாங்கித்தாங்கம்மா. போங்க போங்க போய் உங்க அப்பா கிட்டே கேளுங்க. அப்பா 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 அப்பா. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா.
விலைக்கு வாங்கினா 30 ரூபா. வாடகை சோபா 20 ரூபா விலைக்கு வாங்கினா 30 ரூபா. வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் வேண்டனா கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. 1 2 3 4 5 6 7 8. ரஃபி அண்ட் கேபி ஹலோக்கா. சூப்பரா ஆடி இருக்கீங்க. நம்ம ஜட்ஜஸ்க்கு முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாம். ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்க வந்து 7C அப்படின்னு ஒரு சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கேபி. அண்ட் இவர் வந்து ஒரு டான்ஸரா ஆகணுங்கிறது அவருடைய ஒரே எய்ம். கரெக்டா? ஓகே, இப்போ நம்ம ரம்யா மேம் கிட்ட கேட்கலாம், எப்படி ஆடி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும்? முதல்ல ரஃபீக் முகத்துல ஒரு 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 சந்தோஷம், அப்படியே ஒரு தெளிவு. போன ரின்சனோட ஆடினதுல இதுல இருக்கிற சந்தோஷத்துல பாதி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியா ஹி வாஸ் டான்சிங். ஏன்னு பார்த்தா ஜோடி கரெக்டா இருக்கீங்க. ரின்சன் பெட்டரா இவங்க பெட்டரா? ரஃபீக்? ஹைப்போகிரிட்டிக்கல் கொஸ்டின். ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா? யோ மேம், அது வந்து அது முடிச்சிட்டோம் மேம். இப்போ இது புதுசுல இதான் மேம். அது இல்ல, எந்த ஜோடி பெட்டர் உங்களுக்கு? முடிச்சிட்டோம் தெரியும்யா, இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். அந்த ஜோடி பெட்டரா இந்த ஜோடி பெட்டரா? வெரி நைஸ். both of you look really cute. நல்லா இருந்தது. ஸ்வீட் பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேரும் நல்ல டான்ஸ் ஆடுறீங்க. எக்ஸ்பிரஷன்ல இருந்து எவ்ரிதிங் வாஸ் வெரி குட். கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ். வெரி ஹாப்பி. Thank you மேம். Thank you மேம். Thank you very much. தேவா, நீங்க சொல்லுங்க. ரமேஷ் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆடினாங்க. Thank you மேம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நீங்க நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க உங்களுடைய ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. இப்போ என்ன லாட் நம்பர் அப்படின்னு பார்த்தலாமா? எதுக்குயா என்ன நம்பர் வரணும்னு வேண்டிக்கிறேன்? 7 மேம். லக்கியா 7? ஆமா மேம், ரொம்ப 7 லக்கின்னு எப்படி சொல்ற நீ? இல்ல மேம், ஒரு வாட்டி ஜோடி நம்ம ஜூனியர்ல வந்து 7th ஒரு வாட்டி ஆடின மேம். அது அந்த ரவுண்ட்ல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் மேல், பெஸ்டா வாங்கின மேம். அதனால அப்பதுலேயும் 7 மேம். ஏன் இப்படி ரொம்ப குட் பாய் மாதிரி பேசுறேன் என்கிட்ட? லைட்டா படபடந்து. ஏய், இப்படி தான் பேசுவியா ஜெனரலா? ஏய், என்னப்பா சொல்லு. அப்ப 7 வின் பண்ணியா நீ? 7 அப்போ வின் பண்ணல மேம். பட் இருந்தாலும் அந்த அன்னைக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வாங்கினேனா, ஸோ அதனால. இப்போ எப்படி? இப்போ வந்து முதல் பார்க்கலாம் மேம். அண்டர்ஸ்டாண்டிங்கா ரெண்டு பேரும்? இல்ல 7 feels like heaven. கண்டிப்பா நீங்க வந்து ஜெயிக்க போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you கா. நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா வாங்குங்க. ஓகே, பெஸ்ட் மார்க்காவும் வாங்குங்க. Thank you கா. ஆல்ரெடி குனிவா இருக்கே. இல்ல ஏதோ இல்ல அப்ப நீ கிளம்பி செல்லகுடி. Thank you மா, நீங்க போங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு சூப்பர் டாஸ்க் ஒன்னு கொடுக்கலாம். என்ன ஏதாவது நல்ல டாஸ்கா யோசி. கேபி கிட்ட சொல்லலாம். கேபி எப்படி கேபி ரொம்ப ஓவரா பண்ணுவானா பிராக்டிஸ்ல? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல பையன் தானா? குட் பாய் தானா? நல்ல பையன் தான். குட் நைஸ் ஃப்ரெண்டா ஒழுங்கா குட் பாய் ஆறனால. ஓகே, அப்ப நல்ல ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டானால அப்புறம் தான் பார்க்கணும். இப்பதான் பிகினிங் இல்ல. சோ நல்ல பையன் தான் இருப்பான். இதுதான் பொண்ணுங்கிறது. எப்படி கரெக்ட்டா யோசிக்குது பாருங்க. ஐயோ, எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க ரஃபீக் உன்னை பத்தி. ஓகே, சோ இப்போ வந்துட்டு உனக்கு என்ன டாஸ்க்னா, ஆல் கேர்ள்ஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தோமே, ஆல் பாய்ஸ கூப்பிட்டு வில்லத்தனமா சிரிக்க சொல்லுவோம். இந்த பழைய காலத்து வில்லத்தனமா. என்ன சொல்றீங்க? பாய்ஸ் எல்லாரையும் வெக்கப்பட சொல்லுங்க. பாய்ஸ் தான் கேர்ள்ஸ் வெக்கப்படுறாங்க. நீங்க பாய்ஸ் வாங்க வாங்க. டிடி சத்தியமா சொல்லு, ஜாஸ்தி கேர்ள்ஸ் வெக்கப்படுறாங்களா பாய்ஸ் வெக்கப்படுறாங்களா? ஐயோ, நான் ரெண்டுலயும் சேர்த்து இல்ல, அதனால என்ன டக்குன்னு கேட்டா எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. மேம், வழியில டாஸ்க் வைக்கலாமா? இல்ல ஜொல்லுடுறது. அதான் ஜொல்லுடுறது. ஜொல்லுட்டு வைக்கப்படணும். பாருங்க, இவர் ஒன்னு கேட்டாரு. ஜொல்லுடுறதுன்னா என்ன? செவுல விட்ட மாதிரி இருந்தது இவர் கேட்டது. எனக்கு மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கு எல்லாம்? டிடி ஃபர்ஸ்ட் வழிஞ்சிட்டு அப்புறம் வைக்கப்படணும். வழிஞ்சிட்டு வைக்க. சூப்பர் மேம், இதுக்கு தான் ரம்யா மேம் வேணுங்கிறது. ஃபர்ஸ்ட் ரஃபி ஃபர்ஸ்ட் வந்து வழியணும், அப்புறமா வைக்கப்படணும். கடவுள் ஏன் கல்லா
மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இது என்ன இந்த குறைச்சல் ரொம்ப ஓவரா இருக்கே. ஓகே நெக்ஸ்ட். வெரி குட் மா, சூப்பர். நீங்க மனோஜ். நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன, அந்த பார்வை கூறுவதென்ன, நாணமோ நாணமோ. ஓகே மா, முடிஞ்சதா? ஓகே ஓகே ஓகே. சூப்பர் மனோஜ், சூப்பர். பிரசாத் அவர்கள் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுதா? இன்பம் கொம்பும் வெண்ணிலா வீசுதே, இன்பம் கொம்பும் வெண்ணிலா வீசுதே, என்னை கண்டு உன்னை கண்டு என்னை கண்டு மௌனம் மொழி. மணி நல்லா வழிச்சிட்டு அப்புறமா வந்துட்டு வைக்கப்படுங்க. எங்க உருவத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றீங்க. I love money, you can do it. Come on, come on. அட ஆல்ரெடி இறங்கிட்டார் மேம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். நீ ஒரு நல்ல நடிகையா, ரொம்ப நல்ல நடிகை. சூப்பர்யா. நெக்ஸ்ட் ரெடி தேவ். தேவ் கம் ஆன் தேவ். சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. கம் ஆன் சத்யா, சீரியஸ். 1 2 3. ஜிகு 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 ஜியால பெரி ஜியாலோ, சீமையெல்லாம் தேடி பார்த்து குடிச்சு போட்டேன் ஆயாலோ. ஜிகு ஜிகு ஓ ஜிகு ஜிகு ஆ ஜிகு 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 ஜியால பெரி ஜியாலோ, சீமையெல்லாம் தேடி பார்த்து குடிச்சு போட்டேன். நான் இப்படி டர்ன் பண்ண கேப்ல ஏதோ துர்சம்பவம் நடந்திருக்கு போலங்க. அப்படியே பயமுறுத்திருக்கீங்க நம்ம ஜட்ஜ். கம் ஆன் அபிநய் ப்ளீஸ் வா. கம் ஆன் கம் ஆன். யூ கேன். பயப்படல மேடம். கம் ஆன். வெரி குட். அவங்க வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. சோ நான் அதுக்கு வழிஞ்சுக்கிட்டே வெக்கம் தானே. ஆமா, ஃபர்ஸ்ட் லைன் விடுறமே அப்புறம் வெக்க பண்ணனும், அவ்வளவுதான். ஏய் இருப்பா. கம் ஆன் அபிநய், யூ கேன் டு இட். அவங்க வந்து யூ லுக்கிங் வெரி நைஸ் அப்படினாங்க. நான் வந்து அதுக்கு ஓகேங்க. ஐயோ சப்பா. ஓகே கம் ஆன். என்ன தெரியாது சார்? கண்ணு தெரியாதா? இதன் திறப்பை கம் ஆன், யூ கேன் டு இட். பார்ப்பதே ஓவரா பில்ட் அப்ல வேணா பண்ணியாயோ. திறப்பை தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு காலகாத்தால சோப்பு எடுத்துட்டு போவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுப்பா. ரெடி. யாரு ஜட்ஜ் பா இதுக்கு? நான் இல்ல. அந்த ஜட்ஜ் ஜம்புலிங்க நீங்களா மட்டும் தான் மேம் இருக்க முடியும். ப்ளீஸ் ஒரு முடிவை கொடுங்க. மணி சூப்பர் மணி. வாட் a medical miracle. ஒரு பேரா நீங்க வின் பண்ணிருக்கீங்க. நீங்களும் வின் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய பேர தேவியும் வந்து எக்ஸ்பிரஷனை பின்னிட்டு போயிட்டாங்க. வெரி குட் வெரி குட். லெட்ஸ் கிவ் a big round of applause. Thank you so much boys. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள், சில டான்சஸ் உங்களுக்காக இன்னும் காத்துக்கிட்டே இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். இது ஜோடி season 6 powered by Narasu's Instant Coffee, co-presented by VIP Housing and Properties. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Jodi Season 6 powered by Narasu's Instant Coffee, co-presented by VIP Housing and Properties.
எவர் கிளாசிக் ரவுண்ட்ல அடுத்ததா வந்து ஆட போறாங்க. மொரட்டு கால ஸ்பானிஷ் புல் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. லெட்ஸ் வெல்கம் சத்யா ஷில்பா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you very much. ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இந்த மண் சட்டியில பூத்த ரோஜா பூ மாதிரியே இருக்கு. மண் சட்டியில பூத்த ரோஜா பூ நான் தானே? யா, இது இந்த பூ சொன்னேன் நான். அப்ப நீங்க வந்து ஆல்வேஸ் பியூட்டி தான். அந்த ஹேர் ஸ்டைல் ஸ்பெஷலா நான் அப்ரிஷியேட் பண்ணேன் உங்களை. ஓகே, சோ நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பாடலுக்கு ஆட போறீங்க, என்ன மாதிரி ஸ்டைல் ஆட போறீங்கன்னா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. துள்ளலான ஒரு பாட்டு ஆட போறோம். ஓ ஃபீலிங்ஸ். அழகான ஒரு பொண்ண பத்தியே ஒரு பாடலா இருக்கு. ஆமா, ஒரு அழகான பெண் அந்த காலத்துல இருந்தாங்க, அவங்கள பத்தி ஒரு பாட்டு, அவங்கள பத்தி ஒரு பாடல். ஓகே, சோ நீங்க நல்லபடியா வந்து ஆடுங்க, அப்புறமா நம்ம பாடலாம். பாடல் வந்து அடுத்த செட்ல வச்சுக்கலாம். சூப்பர் சிங்கர்ல இந்த ஜோடி ஆடிடுங்க. ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you very much. Shut up. I say you shut up. Shut up. I say you shut up. I got you. I hate you. I'll beat you. I'll teach you. அடசரதான் போடி வாயாடி சண்டைக்கு நீயா சரி ஜோடி. அடசரதான் போயா இடமோஞ்சி சிரிக்கா போதும் அழுமோஞ்சி. அமக்கு அமக்கு அகுட்டு அகுட்டா. மானம் இருக்கா, வீரம் இருக்கா, ரோஷம் இருக்கா, வீரம் இருக்கா, உனக்கு பெண்மை இருக்கா? எதுக்காக தான் எங்களுக்குள்ள இப்படி சண்டை வருதோ? நாங்களும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவரை நான் முதல் முறையா சந்திச்ச நாள் பட்டு முகத்து சுட்டி பெண்ணை பித்தமனைத்தும் இன்ப கதைகளா. உள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. தேனூரும் பாவை பூமேடை தேவை. மேலாடை நீந்தும் பாலாடை மேனி. நானாக அள்ளவா, நானாக அள்ளவா, தீராத தாகம் பாடாத ராகம். நாளெல்லாம் சொல்லவா, நாளெல்லாம் சொல்லவா. என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய கணவர். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்பா பொண்ணாடா இவ, கல்யாணம் நாள்ல இருந்து என் நிம்மதியே போச்சு. நாங்களும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நானும் அவளும் எப்படியெல்லாம் காதலிச்சுன்னு தெரியுமா? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. கொடிமின்னல் போல் ஒரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தேன். குயில் ஓசை போல் ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தேன். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாள், தீயோடு பஞ்சை சேர்த்தாள். இன்று காதல் ஏக்கம் தந்தாள், சென்றாள், நாளை என் செய்வாளோ? என்னதான் இருந்தாலும் அவ என்னோட காதல் மனைவி. நான் அவகிட்ட விட்டு கொடுத்து போனதான் என்ன? ஏன் இங்க ஒளிஞ்சுட்டு இருந்தே? எனக்கு தெரியல. ஏன் இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது? எனக்கு தெரியல. அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது? எனக்கு தெரியல. உட்காருங்க. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாஞ்சி ராஜா. யாரம்மா அது, யாரம்மா யாரம்மா
வாடி யாரம்மா அது யாரம்மா யாரம்மா அது யாரம்மா. என்னதான் காதலிச்சு சண்டை போட்டு பிரிஞ்சாலும் அந்த தம்பதிகளை ஒண்ணா சேர்த்து வைக்கிறது காதல் மட்டும்தான். சத்யா அண்ட் ஷில்பா எஸ் கபில் நீங்க எப்படி ஆடி இருக்கீங்க அப்படின்ட்டு ரம்யா மேம் கிட்ட கேட்கலாம். வெரி நைஸ். ஷில்பா அங்கங்கே கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்துச்சு, கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரணும். கான்ஷியஸாக ஆடின மாதிரி இருந்துச்சு அவங்கங்க. லிட்டில் மிட் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த அந்த ஏரியாவில் பண்ணோம். அதர்வைஸ் நைஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சத்யா சூப்பர். நீங்களும் அங்கங்கே கிளம்ஸியாக இருந்துச்சு, கொஞ்சம் கோஆர்டினேஷன் அந்த இடத்துலலாம் கொஞ்சம், பட் அதர்வைஸ் நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. ஓகே மா, நீங்க சொல்லுங்க, உங்களோட ரொம்ப ஒரு ஃபேமஸான பாடலுக்கு ஆடி இருந்தாங்க இவங்க. அதான் அந்த பாட்டு பார்த்த உடனே எனக்கு அந்த பாட்டுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த தெய்வத்தாய் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சம் அப்படியே பண்ணாங்க ரெண்டு பேரும், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். ஆனால் ஒன்று நம்ம நினைக்கணும் பாருங்க, எப்போவுமே இந்த பழைய பாட்டுக்கு இருக்கிற ஒரு வேல்யூ இப்போ வர நியூ பாட்டுக்கு அவ்வளோ இருக்காது அப்படின்றது இதுலேயே தெரியுது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெப்பி நம்பர், அது எப்போ கேட்டாலும் எந்திரிச்சு ஆட தோணும். ஸோ அந்த பாடல் ஷூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மெமரி இருக்கா? ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான? இல்லை, ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து நாகேஷுக்கும் எம்ஜிஆருக்கும் போட்டிருந்தாங்க. அப்புறம் இல்லை நானே பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த பாட்டை அப்புறம் பண்ண சொன்னாங்க. பட் அந்த பாட்டு கடைசியில் ரொம்ப ஹிட் ஆச்சு. எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு அது. அண்ட் அதில் அவர் ரொம்ப க்யூட்டாக ஆடி இருப்பாரு, ரொம்ப க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாரு. சரிம்மா, எனக்கு ஒரு உங்களுக்கு இந்த பட்டங்கள் கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி, இந்த பட்டங்கள்லாம் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஐயோ, ஸ்பெஷல் ஒகேஷன். கன்னடத்து பைங்கிலி தினத்தந்தி பேப்பர் கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு அந்த பேர் டைட்டில் கொடுத்தது. இது அபிநய சரஸ்வதி என்றது நான் ஒரு கன்னட படம், கன்னடா தெலுங்கு ரெண்டும் ஆக்ட் பண்ணேன். அமரஷில்பி ஜக்கணாச்சாரின்னு சொல்லிட்டு, தெலுங்கில் நாகேஸ்வரராவ் ஆக்ட் பண்ணார், கன்னடத்தில் கல்யாண்குமார் ஆக்ட் பண்ணார். அதில் நான் வந்து ஃபுல்லாக இந்த ஹளேபீடு பேலூர்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட ஹாசன் கிட்ட பெங்களூரில் கிட்டே வரோம், அதோடைய உண்மையான ஸ்டோரி அது. ஸோ அந்த ஸ்டோரி எடுத்தாங்க. அதை பார்த்துட்டு அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தால் நிஜலிங்கப்பான்னு சொல்லிட்டு வெரி ஃபேமஸ் சீஃப் மினிஸ்டரு, அவர் எனக்கு அபிநய சரஸ்வதி அப்படின்னு டைட்டில் கொடுத்தாரு. அவர் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், நிறைய அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே 68 பிரதிபா பாட்டில் அவார்டு, நிறைய அவார்டு அதுக்கப்புறம் தான் வந்தது. நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு சூப்பராக ஆடிட்டீங்க அண்ட் நல்ல நல்ல கமெண்ட்ஸும் வாங்கிட்டீங்க. அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்காங்க. 10 எப்படி? பரவாயில்ல, 1 இருக்குல்ல, சமாளிச்சுப்போம். 1 இருக்குல்ல, அதனால சமாளிச்சுப்பீங்க. வெரி குட், ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ். Thank you very much. Thank you ஷில்பா. So 9 ஜோடிஸ் ஆடி முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஜோடி தான் ஆட காத்துக்கிட்டு இருக்காங்க. That is அன்வர் and பூஜா. So அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போலாம். இது ஜோடி சீசன் 6 powered by Narasus Instant Coffee, co-presented by VIP Housing and நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Jodi Season 6, powered by Narasus Instant Coffee and co-presented by VIP Housing and Properties.
போறாங்க. Let's welcome Anwar and Pooja. மேம், இவங்க வந்து பூஜா, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், ரொம்ப அழகா நடிக்கக்கூடியவங்க. அண்ட் அன்வர் ஒரு கோரியோகிராஃபர், இப்போ இந்த ஸ்டேஜுக்கு ஒரு டான்ஸரா வந்திருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பூஜா, நீங்க வந்து சரோஜா தேவி மேம் கிட்ட முதல்ல பேசிருங்க, அப்புறமா நீங்க ஆடலாம். ஓகே? நீங்க கன்னடால பேசணும் அப்படிங்கறது தான் எங்களுடைய ஆசை. ஐயோ, அவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும், சின்ன வயசுல இருந்து பாத்திருக்காங்க. We are all family friends. இதுல எங்கம்மா கன்னடா வந்துச்சு? இனிமே I am giving you an introduction of us to you. Okay. ಹೇಗಿದ್ದೀರಾ ಮ್ಯಾಮ್? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಡಾನ್ಸ್ ಮಾಡ್ತೀನೋ ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ನಡುಕ್ತಾ ಇದೆ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಮಾಡ್ತೀರಾ? ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮ್ಯಾಮ್. சூப்பர் சூப்பர் சக்கா பக்கா. வெரி குட். ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. இப்போ அன்வர், நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கீங்க? ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், பூஜாவும் நானும் சேர்ந்து இப்போதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ எக்ஸ்பெக்டட். எனக்கு கன்னடா வராது, சாரி சார். நமக்கு எதுவுமே வராது, நான் ஆங்கரா இல்லையா? என்ன சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நல்லது. அப்படிதான் மேடம் அப்பப்போ உண்மையை விளம்பிடுவேன். ஓகே, ஸோ மேம் உங்களோட விஷஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் மைக் வாங்கிட்டு கபால் நெக்ஸ்ட் போயிடுவேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. நான் மாந்தாப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டுமென்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கன்னம் வேண்டுமென்றான். நான் மாந்தாப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டுமென்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கன்னம் வேண்டுமென்றான். Rock, 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 rock and roll. Rock, 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 rock and roll. Shake, 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 shake and roll. Talk, 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 talk and roll. English dance, one and on the two and a half. Indian dance, tay, tay, tay. China dance, ching chong, Burma dance, ching chong, lady dance, jolly dance, party beautiful, publicitycal, party, dance. அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா.
நீங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி ஆடி இருக்கீங்க, அதுவும் வந்து பயங்கர ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி ஆடி இருக்கீங்க. ஸோ வந்து ரம்யா மேம் கிட்ட கேட்கலாம், எப்படி இருந்தது? Very nice. Costumes were really nice. Thank you. Thank you, And the way நீங்க மாத்திட்டு டப்புன்னு you know it was nicely done, neatly done. ஆனா டான்ஸ் மாத்திரம் கொஞ்சம் கச்சாமுச்சான்னு இருந்தது அங்கே டுவர்ட்ஸ் த எண்ட். டேக் ஆஃப் நல்லா இருந்துச்சு. அண்ட் அன்வர் அங்கே 4 பசங்க மேலே நீங்கள் தாண்டி போனீங்களே, அதில் ஃபஸ்ட்டு நின்னவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. இவர் சைஸ் என்ன, இவர் மேலே நீங்கள் அவளை அம்மிக்கணும்னு தொபகட்டேன்னு கீழே போயிட்டார். அவர் பார்த்து அப்படியே ஹார்ட்லாம் வாய்க்கு வந்துடுச்சு. நடுவுல டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அதனால என்னால இறங்க முடியல. இல்ல தாண்டனா இப்படி தாண்டுவீங்க, அவர் ஒரு போடு போட்டீங்க பாருங்க, பாவம் அந்த குழந்தை மூஞ்சிய பாருங்க. But anyway, it's just a small thing. On the whole, okay, I wouldn't say it was really good. நல்லா இருந்துச்சு, but could be much better. Sure, that's all. Thank you, ma'am. Thank you. நீங்க சொல்லுங்க எப்படி ஆடினாங்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது ரொம்ப பிரமாதம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் சொல்லவே முடியாது, அவ்வளோ சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்களே. அப்புறம் எனக்கு என்னமோ எல்லாமே நல்லா ஆடினாங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கடைசி இதுதான் இந்த ஐட்டமு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்ததில், ரொம்ப சந்தோஷம். நல்ல கடவுள் உங்களுக்கு நல்ல ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு அன்று வந்ததும் அதே நிலாக்கு ஆடினது தான். இங்க அந்த பாட்டை யாருமே ஆடாமலே போயிருவீங்களோ இந்த ரவுண்டில், அதுவும் மேடம் வந்திருக்கும் போது அப்படின்னு. ஆக்சுவலா இந்த பாட்டு எடுக்கும்போது ஃபார் ரெஃபரன்ஸ் we were seeing the pictures and I love the way she does that, you know, and it was so graceful. நான் அதுல ஒரு 5% வந்தாலும் it will be great. இல்ல ரொம்ப நல்லா ஆடுனீங்க, நல்லா ஆடுனீங்க. Thank you ma'am. ஸோ நீங்கள் அந்த பாட்டு அன்று வந்ததும் அதே நிலா சூப்பராக ஆடினனால உங்களுக்கு பார்த்தீங்களா நாங்கள் நிலாலாம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்தாங்க உங்களுக்காக நானே என்னோட கை ராசியை யூஸ் பண்ணி உங்களுக்காக ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது மட்டும் தாங்க மிச்சம் இருக்கு. அண்ட் தட் சூப்பர் நம்பர் இஸ் 4. ஸோ நீங்கள் வந்து இனிமே JO4 என்று அழைக்கப்படுவீர்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஃபேக் எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் உங்களுக்காக சுவாரஸ்யமான விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. இது ஜோடி சீசன் 6 பவர்ட் பை நர்சூஸ் இன்ஸ்டன்ட் காஃபி and also co-presented by VIP Housing and Properties. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Jodi Season 6 powered by Narasus Instant Coffee and also co-presented by VIP Housing and Properties. So என்கூட வந்து கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி அவ்வளோ அழகான நம்மளுடைய எவர் பியூட்டிஃபுல் சரோஜா தேவி அம்மா இருக்காங்க. முதல்ல once again thank you so much இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. Also ரம்யா மேமும் வந்திருக்காங்க. So I'm going to say a few words with her ma'am. Please carry on, Didi. Thank you, ma'am. 2 minutes வேணா 10 நிமிஷம் எடுத்துக்கங்க. Oh, thank you. So வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோடியோட ஃபர்ஸ்ட் நாள். எங்களுடைய கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து ஜட்ஜை பார்க்குறாங்க. அவங்க வந்து தொடர்ந்து எங்களோட ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க மேம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு எவர்கிரீன் கிளாசிக் ரவுண்டில் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணம், இப்படி ஆரம்பிச்சா உங்களை கூப்பிடலாங்கிறது. உங்களை கூப்பிடுறதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஜோடிகளும் ஒன்றா சேர்ந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த ஜோடி சீசன் 6 நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். I'm sure ma'am is also going to agree with me. So நீங்க இவ்வளவு தூரம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க முதல்ல அதை சொல்லுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப 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 டைம் நல்லா போச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து எப்பவுமே ரொம்ப பிஸியாக இருப்பேன். ரொம்ப சினிமாவில் ஆக்ட் பண்ணலைனாலும் என்னுடைய சொந்த பிஸ்னஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஸோ வந்தது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அண்ட் எங்களுடைய எல்லா கண்டெஸ்டன்ட்டையும் நீங்கள் ஒரு வாட்டி ஆசீர்வாதம் செய்யணும்னு நான் வந்து பணிவாக கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எல்லாருக்கும் கடவுள் நல்லா காப்பாற்றணும், நல்லா முன்னுக்கு வரணும், நல்லா உழைக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய தேங்க்ஸ் மேம்க்கு சொல்லிடலாம். அண்ட் மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். இவ்வளோ நேரம் அழகாக ஜட்ஜ் பண்ணி நிறைய விஷயங்கள் அன்பா ஜோக்காக சொல்லியிருக்காங்க.
பட் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்துல இருந்து சீரியஸ் காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. சோ ஆமா இப்படி ஆடினானா முடியாது அடுத்த வாரம் என்ன எல்லாரும் ஓகேயா? ராக்கெட் Thank you so much. So நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த ஜோடி சீசன் 6 பெரிய ஹிட் ஆகணும்னு வேண்டிக்கிறோம். இதே மாதிரி அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸஸோட அட்டகாசமான சுற்றோட அடுத்த வாரம் ஜட்ஜஸோட நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, take care, bye bye. இது ஜோடி சீசன் 6 powered by Narasus Instant Coffee, also co-presented by VIP Housing Properties. 1 and a 2 and a 3 and a 4. Day 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 day. Rock, 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 rock and roll. Rock, 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 rock and roll. Shake, 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 shake and roll. Talk, 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 talk and roll. English dance, one and on the two and Indian dance, baby.